வணக்கம் என் அன்பு சொந்தங்களே, நான் சமூக ஆர்வலர் பசுமை சீனிவாசன். ஒரு முக்கிய பதிவு. சமீபத்தில் சென்னையில் காகங்கள் இறந்து விழுவதாக தகவல். அதேபோல் நேற்று கடலூரிலும் இதே நிலை. தொடர்ந்து காகங்கள் உயிரிழப்பதால் இது பறவை காய்ச்சல் என்று கூறுகிறார்கள். இதில் எங்களுக்கு சந்தேகம் உள்ளது. குறிப்பாக இந்த 5G தொழில்நுட்பம் வந்த பிறகு அதிக அளவில் கதிர்வீச்சுகள் வெளியிடுவதால் இது போன்ற உயிரிழப்பு ஏற்படலாம். இதற்கு உதாரணமாக தட்டாரப்பூச்சி, மின்மினி பூச்சியில், அதேபோல் சிட்டுக்குருவி இனங்கள் தொடர்ந்து அழிந்து வருவதால் இதற்கு முழு காரணம் இந்த கதிர்வீச்சு தான். ஏற்கனவே இந்தியாவில் ஹச், அதேபோல் வோடாஃபோன், யூனினார், வீடியோகான் இது போன்ற செல் கதிர்வீச்சு காரணமாக அதெல்லாம் முடக்கப்பட்டு இன்றைக்கு அதிகளவு அவர்கள் அது திறந்துவிட்டதன் காரணமாக நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டதால் அதை நிறுத்தினார்கள். ஒருவேளை இந்த 5G தொழில்நுட்பத்தின் காரணமாக அதிகமான கதிர்வீச்சை வெளியிடுவதால் நுரையீரல், புற்றுநோய், கேன்சர் போன்ற அதிக மூளை பாதிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் ஏற்படுவதாக தகவல். ஆகையால் இந்த கதிர்வீச்சு காரணமாகத்தான் இந்த காகங்கள் இறந்திருக்கலாம் என சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் மத்திய அரசு அவர்கள் உடனடியாக இதை ஆய்வு மேற்கொண்டு இது எந்த அளவுக்கு கதிர்வீச்சு அளவு திறந்துவிடப்பட்டுள்ளது என்பதை ஆய்வு செய்து, அப்படி இருந்தால் இந்த 5G தொழில்நுட்பத்தினுடைய சில திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இது தொடர்ந்தால் நிறைய இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நிறைய பேர் மாரடைப்பு காரணமாக உயிரிழக்கிறார்கள். அதிக அளவில் தற்போது உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் குறிப்பாக இந்த 5G தொழில்நுட்பம் கதிர்வீச்சு. ஆங்காங்கே கோடிக்கணக்கான டவர்களை வைத்து இதை கதிர்வீச்சை திறந்து விடுவதால் இது காற்றில் மூலியமாக மனிதர்களுக்கு பரவி, பறவைகளுக்கும் பரவி அந்த கதிர்வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இரத்த புற்றுநோய் போன்ற பல்வேறு உபாதைகள் மனிதனுக்கும் ஏற்படுகிறது. இது உலக ஆராய்ச்சியாளர்களே கூறுகிறார்கள். வளர்ச்சி என்ற பெயரில் இந்த 5G தொழில்நுட்பத்தின் மூலியமாக இது வருகிறதா என்பதை மத்திய மாநிலங்கள் அரசுகள் உடனடியாக ஆய்வு செய்து ஏன் இந்த காகங்கள் இறந்தது என்பதற்கான விடயத்தை கண்டறிய வேண்டும். இது முற்றிலும் எங்களுக்கு சந்தேகமாக உள்ளதால் தான் இந்த அறிக்கை. ஆகையால் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என உலக பசுமை பாதுகாப்பு கட்சியின் சார்பிலே மாண்புமிகு மத்திய அரசுக்கும் மாண்புமிகு தமிழக அரசுக்கும் இந்த நல்ல நேரத்திலே கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.